சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். சிஸ்டர் இன்னைக்கு வந்து 24/1/1970 முரளி. அநேகமா இது கடைசி பார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சிஸ்டர். சரி, இதை படிங்க சிஸ்டர். உங்களுடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என நினைக்கிறீர்களா? வெளியே சுற்றி அலைந்துவிட்டு வீடு திரும்புவதற்கு தம் இல்லத்தில் ஓய்வு கிட்டுகிறது. ஆகவே இங்கும் ஓய்வின் உணர்வு ஏற்படுகிறது. இங்கு வந்தவுடன் ஓய்வின் அனுபவம் ஆகிறது. சதா ஓய்வுடன் இருப்பதாக உணருங்கள். கடமையை செய்வதற்காக வெளியில் சென்றாலும் இந்த ஓய்வின் அனுபவத்தையும் உடன் எடுத்து செல்லுங்கள். இதை உடன் எடுத்து சென்றால் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் போதும் ஓய்வையே உணர்வீர்கள். ஓய்வின் போது சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. உங்களிடத்தில் சக்தி ஏற்பட்டுவிட்டால் சுற்றுப்புற சூழ்நிலையின் பிரபாவம் உங்கள் மீது ஏற்படாது. மாறாக நமது பிரபாவம் சுற்றுப்புற சூழ்நிலையின் மீது ஏற்படும். சர்வ சக்திவான குழந்தைகள். இதுல பாத்தீங்கன்னா சில சமயம் வெளியில போயிட்டு லேட்டா வருது வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னா, குறிப்பா அந்த காலேஜ் டைம்லாம் வெளியூர்ல இருந்து சென்னையில இருந்து கிளம்பி வரும்பொழுது நடுராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு வரும்போது அப்படியே நடந்து வரும். அது ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்னா அப்படியே நடக்கும்போது அப்படியே வீட்டுல போய் தூங்குற மாதிரியே நினைச்சுக்கிட்டே நடக்கிறேன். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த ஓய்வையே நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓய்வு இருக்கும் அப்படிங்கிறாரு. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுதான் உங்களுடைய வீடுன்ற உணர்வை எடுத்துட்டு வர்றதுக்காகவும் அது சொல்றாரு. அங்க போனீங்கன்னா நமக்கு எந்த வேலையும் கிடையாது. சேவாதாரியா போறவங்க அவங்க சேவை செய்வாங்க. அதுவும் பெருசாலாம் இருக்காது. மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏந்திரிப்பாங்க, சாப்பிட போவாங்க, பட்டி கேட்பாங்க, யோகா பண்ணுவாங்க, மறுபடியும் வருவாங்க, தூங்குவாங்க. இவ்வளவுதான் ஒர்க்கே. சோ அது அப்படி இருக்கணும். அது அப்பா வீடுன்ற உணர்வு இருக்கணும்ன்றதுக்காக தான் அத வர சொல்றதே. அது ஓய்வு நாள். இதோடைய நினைவு தான் அங்க ஓய்வு நாள்னு கிறிஸ்டியன்ஸ் சண்டே விட்டுறாங்க. அது ஃபுல்லா கடவுளுக்கான நாள். அன்னைக்கு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னுவாங்க. அதாவது வேலை செய்யாமல் ஓய்வா இருக்கிறது. ஆனா அதுல பைபிள் எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு வேலை செஞ்சா அவனை கொன்னுடணும் அப்படி போயிடுச்சு அது. அப்ப நீங்க கடமை செய்ய வெளியில போனா கூட இங்க இருக்கிற அனுபவத்தை அப்படி ஒரு செகண்ட் நீங்க நினைச்சீங்கனாலே அததான் பாபா அடிக்கடி அனுபவத்துல எடுத்துட்டு வாங்க, அது மறக்காதுன்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய காரியம் அது மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த இது மறக்காது நமக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா குடும்பத்துல இருந்து போறவங்களுக்கு பெருசா தெரியாது, மதுபனுக்கு போறவங்களுக்கு. ஆனா சென்டர்ல இருக்கிற அந்த சரண்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு வந்து அதுதான் ஒரு ஓய்வு நாள் மாதிரியே. ரிலாக்ஸா அவங்களுக்கு வெளில எல்லாருக்குமே ஆக்சுவலா திரும்பி வரும்போது கண்ணுல தண்ணி வரும். அது நமக்கே அறியாம ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்களுக்கு மிஸ் பண்ணாம போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே 24 ஹவர்ஸ் சேவையிலே இருந்துட்டு அப்படியே அக்காடான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அங்க. குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அந்த ரொட்டீன் ஒர்க்ல இருந்து விடுபட்டு அது கொஞ்சம் அதுவும் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆமா. ரொம்ப ஒர்க் பண்றவங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியும். அம்மா வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா வீட்டுக்கு எப்பவுமே பொண்ணுங்க எல்லாம் போனா ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். கண்டிப்பா. சோ அதனால இத நினைச்சு பாருங்க, இந்த அனுபவத்தை நினைச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஓய்வு அனுபவம் ஆகுன்றார். அப்போ அந்த ஓய்வுல சாந்தி சுகமும் கூட அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். உங்களிடத்தில் சக்தி ஏற்பட்டு விட்டால் அது நம்ம பிரபாவம் மத்தவங்களுக்கு போகுமே தவிர அடுத்தவங்களோட பிரபாவத்துக்குள்ள நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிறார். சக்திசாலியா இருந்தால் இருந்தா இல்லாட்டினா வந்துரும். குழந்தைங்க வந்து நமக்கு வந்துரும். ஆக்சுவலா குழந்தைங்க தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு டீச்சரும் ஒவ்வொரு மனநிலையில வருவாங்க. வீட்டுல சண்டை போட்டு வருவாங்க, இங்க ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கும், ஒரு மனநிலை வரும். ஆனா குழந்தை அப்படி போன உடனே ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கும். ஆனா பெருசானதுக்கு அப்புறம் அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான், ஒரு அன்னைக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. ஓடிக்கிட்டே இருக்கும், யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் மூட் அவுட் ஆயிடுச்சுன்றுவாங்க. அப்ப பாருங்க, அப்ப சக்திசாலியா இருக்கும். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப எங்க அம்மா வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு எங்க அப்பா கிளம்ப சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடும் வெளில எங்கேயாச்சும்.
மூட் அவுட் ஆச்சு. ஒண்ணும் போத்தால இன்னைக்கு அப்படின்ட்டு கோபமா வந்து உட்காருவாங்க. என்ன இதுக்கு எதுக்கு டென்ஷன்? அப்ப அந்த தெரியுது டிஃபரன்ஸ். சக்தி குறையறதுனால அப்படி ஆகுறாங்க அப்படின்ட்டு. சக்தி இருந்துச்சுன்னா அது என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய ஆனந்தம் இருக்கும். ஆக்சுவலா குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் இருந்துமே. போக போக தான் வீணா போயிடுறோம். நம்ம எந்த மூட்ல இருந்தாலும் அந்த குழந்தைங்க நம்மள பார்த்து சிரிக்கும் போது நமக்கே மூடு மாறும். அவங்கள பார்த்தோனே நமக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ நமக்கு வரணுங்கிறார். சர்வ சக்திவானின் குழந்தைகள் உங்கள பார்த்த உடனே அந்த நம்மளோட சக்தி தான் பெருசா இருக்கணும். மத்தவங்களோட இது நமக்கு வரக்கூடாது. கண்டிப்பா. ஆனா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குள்ள அது குழந்தையாவே இருக்க போறது இல்லையே. இல்லையா? ஒரு டைம்க்கு அப்புறம் அதுக்காக தான் மனிதர்கள் இந்த பெட் அனிமல்ஸே வளர்க்குறாங்க. அது எப்பவுமே அந்த குணம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு. அது அதை பார்த்தால் ஒரு சந்தோஷம் வருது. செடி வளர்க்கறதும் கூட இந்த பூச்செடிலாம் அதுக்கு தான் வளர்க்குறாங்க. ஆனாலும் அந்த ஜட பூச்செடியும், ஐந்தறிவு படைத்த விலங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன உங்களால உருவாக்க முடியாதா? அதுவும் பாபா குழந்தைங்க அப்படின்னு கேட்கிறாரு. சோ அங்கெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் உங்க மூலமா கிடைக்கணும்ன்றாரு. ஏன்னா சர்வசக்திவானுடைய குழந்தைங்க நீங்க. உங்களை விட சூழ்நிலை சக்தி வாய்ந்ததா எப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்குது? அப்படின்னு கேட்கிறார். சோ அது படிங்க சிஸ்டர். உங்களுடைய சக்தியை மறந்து விடுவதாலேயே சூழ்நிலையின் பிரபாவம் உங்கள் மீது ஏற்பட்டு விடுகிறது. நோயாளிகளை தொட்டு வைத்தியம் செய்யும் வைத்தியர் மீது அந்த நோயின் பிரபாவம் ஏற்படுவதில்லை. அவ்வாறே அத்தகைய உணர்வுடன் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். செம சூப்பர். ஆமா, எல்லாரும் நோயாளிகள் தானே. பெரிய சர்ஜன் பாபா, சின்ன சர்ஜன் நாம. நோயாளிகளா நினைங்கன்ற செம்ம சூப்பர் பாயிண்ட் இது. அதாவது நம்மள டாக்டரா நினைக்கிறோமோ இல்லையோ, மத்தவங்கள நோயாளின்னு நினைச்சாலே நம்ம உஷாரா இருப்போம். அவங்களுக்கு மனநோய் அப்படிதான் இருப்பாங்க. நான் டாக்டர், அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன். டாக்டர் வந்து ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி பண்றன்ட்டு மனநோயாளி அடிக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இவங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்ட்டு. சோ அந்த மாதிரி அந்த அதுவும் பாபா இன்னொன்னு கூட சொல்லியிருப்பாரு. முந்தைய கல்பத்தில் ஜெயித்த அந்த உருவத்தை எடுத்துட்டு வாங்க. முந்தைய கல்பத்துல ஜெயிச்சீங்க இல்லையா? இப்ப வர அதே டெஸ்ட் பேப்பர் முந்தைய கல்பத்துல வரும்போது ஜெயிச்சீங்கல்ல, அந்த ரூபத்துல நில்லுங்கன்ற. அந்த அந்த சம்பூர்ண நிலை. கடைசியில ஃபரிஸ்தா நிலை அடைஞ்சீங்கல்ல, அதை எடுத்துட்டு வாங்கன்றார். இப்ப எடுத்துட்டு வராம எப்ப எடுத்துட்டு வர போறீங்க? அதுக்காக தான் நடந்தது நடக்கும்னு சொல்றதே. ஜெயிச்சிருக்கோம். பல கல்பமா எல்லா கல்பத்தையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இப்ப மட்டும் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நீ ஜெயிக்க தான் போற. அதனால மனசு தளரக்கூடாது. எப்பயுமே நம்ம ஜெயிச்ச ஆத்மான்னு இருக்கணும். கண்டிப்பா. அமர்நாத்தோ கேதார்நாத்தோ தெரியல, ஒரு பெரிய வெள்ளம் வந்தது 2 வருஷம் முன்னாடி. அங்க ஒரு சங்கர் சிலை இருக்கும் பெருசா. அடிச்சிட்டு போது கழுத்து வரைக்கும் இருக்க கோயிலே அடிச்சிட்டு போகுது. ஆனா சங்கர் மட்டும் கம்பீரமா இருக்காரு தியானத்துல. அப்ப அது நம்மளுடைய நினை. அப்ப சுத்தி இருக்கக்கூடிய வாயுமண்டலத்துல அது பாதிக்கப்படல. அந்த மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க வந்து அவ்வளவு சக்தி உங்களுக்கு இருக்குதுன்றத மறந்துடுறீங்கன்ற. அதுதான் பாபா சொல்றாரு. மனசுக்குள்ள இருக்குது. அது அது முகத்துல தெரியணும், புன்னகையில தெரியணும், கண்ணுல தெரியணும்ன்றார். நடத்தையில தெரியணும்ன்றார். எமர்ச்சி பண்ணுங்க. எல்லா ஞானமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அது எங்க போகுதுன்னே தெரியலையே. அது வெளியில வரணுமேன்ற. வெளிப்படணுமேன்ற. கரெக்ட். அப்ப நோயாளிய தொட்டா கூட டாக்டருக்கு வரல நோயி. அந்த மாதிரி நீங்க சேவை செய்யணும். கூட நிறைய நோயாளிகள் திடீர்னு நோய் எட்டி பார்க்கும் பாபா குழந்தைங்களுக்குள்ள. அதுல நீங்க கொஞ்சம் கூட வராம வந்தா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் ஏன் எதுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சுன்ட்டு. அது ஒரு நோய். நாய் கடிச்சா எப்படி குலைப்பாங்களோ அது மாதிரி அடிக்கடி குலைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே கடிச்சிச்சு 2500 வருஷம். திடீர்னு இப்படி கத்துறாங்க அப்படின்னு நமக்கும் முடியாது. கோவம் வந்து கத்தணும் போல இருக்கும்போது ஒரு செகண்ட் யோசிக்கணும். நம்ம பாபா குழந்தை அவங்களுக்கு நாய் கடிச்சிருச்சு, நம்ம அதுல இருந்து வெளில வந்தாச்சு, நம்மளும் குலைச்சிட்டு இருந்தா சூழ்நிலையை காமெடியா சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் 6 அறிவு தான், திடீர்னு 5 அறிவுக்கு போயிடுவாங்க. அவங்க வள்ளு வள்ளுன்னு குலைக்குதுன்னா என்ன அர்த்தம்? 5 அறிவுக்கு போயிடுறாங்க.
ஓ 5ல கரெக்ட். வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம உஷாராயிடணும் அப்படிம்பாங்க. சூப்பர், அஞ்ஞானியா சூப்பர், இருக்கிற காலத்திலேயே அப்படி சொல்லுவாங்க. சூப்பர், சூப்பர். நாய் போல ம், குலைக்காதடான்னே சொல்லுவாங்க. ம், ஆஹ் நாம சூழ்நிலையை உருவாக்குறவங்க. ம், சூழ்நிலை நம்மை உருவாக்குறது கிடையாது என்ற சக்தி மிக்க உணர்வுடன் நீங்கள் இருக்கணும். இது ரொம்ப சூப்பரான பாயிண்ட். ஏன்னா ஜென்ரலா எல்லாருமே தீவிரவாதிகள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, சூழ்நிலை தான் ஒரு மனிதனை உருவாக்குது. ஆமா. ஆஹ் ஆனா ம், நம்ம சூழ்நிலையை உருவாக்குறவங்கன்ற எங்க போனாலும் அந்த ம், இடத்துல அப்படி கோயிலா மாத்திடணும். ஆமா. சூழ்நிலை ம். உங்களை மாத்தக்கூடாது. நீங்க சூழ்நிலையை மாத்தணும்ன்ற. நம்ம மாத்தணும். ஆஹ் நம்ம ம், மாறாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அதை வேற மாத்தணும் நம்ம. வாயுமண்டலத்தின் ம். மூலமாக. நீ மாத்தணும். இப்படி அப்ப அந்த பண்றேன்னு அளவுக்கு நம்ம சொல்லி கிடையாது. சக்திசாலியா இருக்கணும். ஆ, ம். சக்திசாலியா இருந்து. இதுதான் பெரிய டெஸ்ட் பேப்பர். நம்ம என்ன பண்றோம்? வாய் வழியா மாத்த முடியும்னு நினைப்போம். அப்ப நம்ம டக்குனு அங்க இறங்கிடுறோம். அது தெரிய மாட்டேங்குது. ஆமா. ம், நெனச்சாலே செய்யணும். அதானே சத்தியுகத்துடைய குணம். இல்லையா? சோ நினைங்க. அதனால தான் அந்த வாயில பேசுறதே குறைங்கன்றாரு. அந்த ம், எண்ணத்தின் மூலமா செய்யறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்கன்றாரு. வீட்ல ம். இருக்கிறவங்கள மாத்தணும்னாலும் சரி, எங்க இருக்கிறவங்கள மாத்தணும்னாலும் சரி. இத எடுத்துட்டு வாங்க. காட்சி கொடுக்கிற மூர்த்தி ஆகுங்கன்ட்டு இப்ப சண்டே முரளியில வந்துச்சு. அது சதா ஞாபகம் இருக்கணும்ன்றாரு. காட்சி கொடுக்கிற மூர்த்தி ஆ அதுக்கு வந்து பற்று இருக்கக்கூடாது. மெயினா. ம். பற்று இல்லன்னா ஆமா. யாரு என்ன பண்ணா நமக்கு என்ன கவல? என் கணவன், என் மனைவி, என் குழந்தை அப்படி பண்ணுதுன்னு தான் நமக்கு கோபம் வருது. அந்த கோவம் வருது. ஆமா. யாரோ ஒருத்தர் பண்றாங்கன்னா நமக்கு ஏன் கோபம் வரப்போகுது? ம். செம இந்த பாயிண்ட். முறையில ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் வந்தது. அப்படி இருக்கணும்னா சக்தி இது நம்ம சமர்ப்பணம் ம். ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சமர்ப்பணம் சமர்ப்பணம் ஆகும். ஆயிட்டா இந்த கரெக்ட். நஷ்டமோக நானே நிலை அடிமை. எனக்கு யாரு ம். இருக்கிறா? சூப்பர். ஆமா. நான் ஒரு அடிமை. அடிமைனாலே இங்க சுதந்திரம். அடிமை தான் சுதந்திரமே. இல்லையா? அவருக்கு அடிமையா இருக்கிறது தான் நமக்கு சுதந்திரம். ஆ இவங்க அது தெரியாம வெள்ளையனே வெளியேறு, எங்களுக்கு சுதந்திரம் வேணும்ன்ட்டு இவங்க அடிமை ஆயிட்டாங்க கடைசில கோபத்துக்கு. இன்னைய வரைக்கும் ஆமா. அது அந்த குணத்தை விட்டு வெளில வர முடியல யாராலயும். உலகம் ஃபுல்லாவே அடிமை ஆயிட்டாங்க. ஆ சோ எல்லாருக்குள்ளயும் இந்த மிருக குணத்த தூண்டுறதுக்காகவே வெள்ளைக்காரன் போய் புடிச்சான் போல இருக்குது எல்லா நாட்டையும். அவன் புடிச்சிட்டு விட்ட உடனே எல்லாருக்குள்ளயும் அந்த குணம் வந்துருச்சு. அவ்வளவுதான் சாத்தான். மிஷன் சக்சஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆமா. ஆ சரி சூப்பர். அப்ப சூழ்நிலை நம்மை உருவாக்குவதில்லை. நாங்க சூழ்நிலைய உருவாக்குறவங்க அப்படின்ற சக்தி மிக்க உணர்வோடு இருக்கணும்ன்றார். அதுக்கு பாபா சயின்ஸ் வச்சு உதாரணம் சொல்லுவார். ஆ ம். எ எ வெயில் காலத்திலும் ஏசி அதோடைய சக்தியின் மூலமாக குளிர எடுத்துட்டு வருதுல்ல. அப்ப உங்களால முடியாதா? ஆ. ஆ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு பண்ணும்போது அமைதியினால முடியாதான்றார். ம். அமைதியில இருந்து தான் அறிவியலே உருவாகுது. அமைதியா ஆமா. இல்லாம அவங்களால யோசிக்க முடியாதுல்ல. அப்ப ம். ஆமா. அமைதியின் சொரூபமாகவே இருந்தா உங்களால என்ன முடியாதுன்றார். இத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாரி வாயுமண்டலம் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு முன்னேறுறோமோ அந்த மாரி வரும். ஆனா வரும்போது நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? லேட்டா கண்டுபிடிக்கிறீங்களா? இதான் டிஃபரன்ஸ். ம். டக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த வாய கர்மாதிசம். விட்டுட்டு அப்புறம் லேட்டா ஆஹா நம்ம வாய விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்க முடிஞ்சு கூடாது. போச்சு. அதுக்குள்ள அங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளே அந்த இடத்த விட்டு ஓடுனா தான் வாயில உண்டு அப்புறம். கூழாங்கல்ல ஆ, கூழாங்கல்ல போட்டுக்கோன்னு கூட ஒரு பள்ளியில சொல்லியிருக்காரு. ஒருத்தங்க ஆ. ஏதாவது சொன்னா உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அந்த ம், ஒரு செகண்ட் நமக்கு டைம் இருக்கு. அந்த நம்ம ம், சக்தி நிலை உணர்றதுக்கு. ம். டக்குன்னு வாய விட்டுட்டோம், அது மறந்துரும் நமக்கு. முடிஞ்சு அவங்க போச்சு. பிரபாவத்துல வந்துரும். இன்னொன்னு மாயா இல்லன்னா நம்மளால முன்னேற முடியாது. ம். தெரியாதுல்ல. இப்ப காட்டுல அமைதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது மாயைன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு அத எதிர்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இருக்கா இல்லையான்னு கூட ம். தெரியாது. கரெக்ட். அவங்க தனியா போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க குடும்பத்துல வரும்போது ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியாது. "ஐய்யய்யோ! வேணாம்ப்பா ம். கோடி ரூபாய் குடுத்தாலும் வேண்டாம்." அப்படின்ட்டு போயிடுவாங்க. ம். சரி ஓகே. ஆ ஓகே சிஸ்டர். அடுத்த பாயிண்ட். நீங்கள் தம்பதிகளாக இருந்தாலும் உங்களை ஒரு தனியான ஆத்மா என்று நினைக்கிறீர்களா? ம். சூப்பர், சூப்பர். ஆத்மா தனியானது அல்லவா? ம். ஏதாவது ஒரு ஆத்மாவின் சம்பந்தத்தில் வரவேண்டுமானால் எவருடன் சம்பந்தம் வைக்க வேண்டும்? சர்வ சம்பந்தங்களுடன் எவரிடத்தில் கொள்ள வேண்டும்? பாபா ஒருவரிடத்தில்தான். 2 வேண்டுமானால் தந்தை மற்றும் குழந்தைகள். 3வது சம்பந்தம் ஏதும் கிடையாது. சர்வ சம்பந்தங்களையும் ஒருவரிடத்தில் வைக்க வேண்டும். 1 ஆத்மா, 2வது பாபா. இந்த சிதியே ம். உயர்ந்த சிதி என்று கருதப்படுகிறது.
மூன்றாவதாக ஏதாவது ஒன்றை பார்த்தாலும் அதை பார்க்கக்கூடாது. பார்க்க வேண்டுமானால் அந்த ஒருவரைத்தான் பார்க்க வேண்டும், பேச வேண்டுமானாலும் அவருடன் தான். இத்தகைய ஸ்திதி இருந்தால்தான் மாயாஜித் ஆக முடியும். மாயாஜித் ஆகிறவர் தான் ஜெகஜித் ஆகிறார். அப்படியே கண்டினியூ பண்றேன். இந்த தூய்மையான அன்பு முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. இத்தகைய அன்பை நாம் அடைகிறோம் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். வேறு எவரும் அடைய முடியாததை நாம் அடைந்துள்ளோம். இந்த நஷா, போதை மற்றும் நிச்சயத்துடன் இருக்க வேண்டும். அந்த பாயிண்ட். பேசணும்னா அவரோட தான் பேசணும். இது ஏதோ ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு வரும். காதோடு தான் பேசுவேன், ஏதோ அதாவது உன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிற அர்த்தத்திலே அது வருது. சோ இங்க பாபா வந்து திருமணமான கணவன் மனைவியாக இருந்தால் கூட நீங்க இதை தனியான ஆத்மான்னு உணர்றீங்களா இல்லையா? அந்த ஆத்மா தனி, இந்த ஆத்மா தனி இல்லையா? சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு, பந்தனம் கிடையாது. அவங்கள பாத்துக்கிற பொறுப்பு அவ்வளவுதான். ஒரு ஆபீஸ்ல வந்து டேபிள் துடைக்கிறவங்களோட வேலை துடைக்கிறது, அவ்வளவுதான். அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வேலையோ அதை செய்யற சம்பந்தம் மட்டுமே. நான் ஒரு தனி ஆத்மா, அவங்க ஒரு தனி ஆத்மா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு இல்ல நான் சொல்றதை கேட்கலன்னா கோபம் வருதுன்னா தனின்னு உணரலன்ற அந்த ஆத்மா அதோட நடிப்பு நடிக்குது அப்படின்னு நம்ம அப்பா கிட்ட தான் பேசணும். கரெக்ட். அததான் பாப்பா சொல்லுவாரு. திருமணம் ஆகி இருந்தாலும் யாரு வந்து அந்த பந்தனத்துல சிக்காம இருக்கிறாங்களோ, விலகி இருக்கிறாங்களோ, அவங்க வந்து குமாராகவே இருந்தா கூட ஒரு ஏதாவது ஒரு பந்தனத்துல சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க அதர் குமார், கிரகஸ்தன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சோ அப்ப இன்னொன்னு பாபா சொல்லியிருப்பாரு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது முதல்ல தனியாகி அப்புறம் பாபாவோட இணையணும். எல்லாத்தோட சேர்ந்து இணையறது கிடையாது இல்லையா? கோயிலுக்கு போவாங்க குடும்பத்தோட, போறதே எல்லாத்தையும் மறக்கணும் தான், அதையே கூட்டிட்டு போனா சோ அதுக்குதான் பாபா தனியாகி கோயிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க, குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டாங்க. கரெக்ட். அப்ப என்னதான் வேண்டிக்கிறாங்க குடும்பத்தோட போய்? சோ அப்ப இததான் சொல்றது, குடும்பத்துக்காகவே வேண்டிக்குவாங்க. கரெக்ட். நீ வந்துடாத, நீ அங்கேயே இரு, எங்க குடும்பத்தை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னாங்க. சோ இங்க வந்து நான் ஆத்மா தனியானவன் அப்படியே மேல வந்துட சொல்றாரு. அங்க வந்து என்னோட இணைஞ்சிக்கோங்க. சோ தனியாகி பிறகு இணைந்த ரூபத்தில் வாங்க, குடும்பத்தோட மற்ற விஷயம். அதாவது உடம்பு தனியா ஆத்மா தனியா பிரிக்கிறது, ஆபரேஷன் ரண சிகிச்சை அப்படின்னு கூட படிச்சோம்ல முரளி. வந்துச்சு. கரெக்ட். வந்துச்சு. அப்படி பிரிச்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்றது. கரெக்ட். அப்படி யாருடைய சம்பந்தத்திலேயாவது நீங்க வரணும்னா என் கூட மட்டும்தான் வரணும்ன்ற சர்வ சம்பந்தம். அதாவது ஒரு முரளியில பாபா சொல்லியிருக்காரு, நீங்க இன்னொருத்தரோட போறது கூட எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு இருக்காரு. எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு, என்னடா பாபா மனுஷன் மாதிரி பேசுறாரு அப்ப ஏன்னா அதுலதான் நமக்கு நன்மை இருக்குது. வேற எந்த சின்ன சம்பந்தம் இருந்தாலும் ஏமாத்திடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர் டாக்டர் டாக்டர்னு ஒண்ணு சொன்னாரு பாருங்க, சூப்பர். ரொம்ப இப்ப எமர்ஜென்சி வார்டுல இருக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு டெத் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது நடக்கும்ட்டு. கலியுகமும் அப்படித்தான். சோ நீங்க ஒரு டாக்டர், எல்லாம் அவ்வளவுதான். சோ ஒரு நர்ஸ் வந்து பேஷண்டா நீங்க எனக்கு அக்கா மாதிரி அப்படி இப்படின்னுலாம் சொல்றாங்க. டெலிவரிக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அனஸ்தீஷியா கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி ஆத்மா வெளில போயிடுச்சு. உடனே அங்க இறந்துட்டாங்கன்னு காட்டிடுச்சு இன்ஸ்ட்ருமெண்ட். ஐயோ அதுக்குள்ள இந்த கேஸ் போயிடுச்சா, சாப்பிடலான்னு நினைச்சேன் அப்படின்னாங்களாம். ஆனா அவங்க மேல இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. என்ன இப்படி சொன்னவங்க இப்படி சொல்றாங்கன்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்துருச்சு ஆத்மா.
வந்த பிறகு அடுத்த நாள் கேக்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க வேற ரூம்ல இருக்கிறாங்க. அப்ப வந்து மறுபடியும் நீ எனக்கு அக்கா அப்படின்னும்போது, இப்ப அக்கா அக்கான்றீங்க. அப்ப வந்து ஒரு கேஸ் போயிடுச்சு. சாப்பிட்ட டைம்ல, ஐயோ! யார்கிட்டயும் ஐயோ! சொல்லாத உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னாங்களாம். So அந்த மாரி அப்ப அவங்க அக்கான்றாங்க, அன்பு காட்டுறாங்க எல்லாம். ஆனா அங்க விலகி இருக்கிறாங்க. இதுக்காக அழுதுட்டா இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி இந்த மாரி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, ஆமா. அவங்க ம். வேலையா தொழிலாயிடுச்சு. இனிமே அதோட கரெக்ட். வராது. அதோட ஒரு அந்த விதத்துல ஃபீலிங்ஸ் அவங்க வராது. ஒரு விதத்துல அவங்களுக்கு இந்த பிராக்டிஸ்லாம் ஒரு வேளை ஈஸியா இருக்குமோ என்னவோ தெரியல. ம். ஆ அப்ப சர்வ சம்பந்தமும் ஒருவரோட மட்டும் தான் இருக்கணும். ம். 2 இருக்கணும் அப்டின்னா, அப்பா, குழந்தைகள். அப்டின்னா என்ன அர்த்தம்? ஆமா. எல்லாருமே சகோதர ஆத்மா மட்டுமே. ம். ஒரு அப்பா, மத்தவங்க எல்லாம் குழந்தைங்க. அப்ப குழந்தை. மத்த எல்லாமே சகோதர ஆத்மா. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து பாபா இதே முரளில சொல்லியிருக்காரு, நான் உலகத்தின் தாயின்னு நெனைங்க. அப்ப எல்லாரும் குழந்தைங்க. ம். அப்ப குழந்தைன்னு நெனைக்கும் போதும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் தனிப்பட்ட ஒருத்தர் குழந்தை நெனச்சா தான் பிரச்சனை. ம். எல்லாரும் குழந்தை. அப்ப குழந்தைக்கு உணவு கொடுக்கிற மாரி சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ம். இந்த 2 சம்மந்தத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆ சோ இது வந்து வரலட்சுமி சிஸ்டர் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் நெஞ்சு கீச்சு காட்டுனா, ஏன் ராமர் மட்டும் இருக்க வேண்டியது தானே? ஏன் சீதையும் இருக்கிறாங்க? ராமர் வந்து பாபா, குழந்தை. சீதை வந்து சேவை. மீட்கணும். ம். ஒரு சீதையும் மீட்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் ம். அப்படிங்கிறதுக்காக. ஆ சோ சர்வ சம்பந்தமும் ஒருத்தரோட தான் இருக்கணும். நான் ஆத்மா, 2வது பாபா பரமாத்மா, 3வது யாருமே கிடையாது. இப்படி இருக்கணும். ம். மற்றவர்கள்லாம் சும்மா அப்படி சேவை வந்து டாக்டர் வைத்தியம் பார்க்குற மாரி பட்டும் படாம ஞானத்த தெளிச்சுமா ம். ம். அப்படியே எஸ்கேப் ஆயிடணும் டக்குன்னு. ஏஞ்சிச்சுப்பா வாப்பான்ட்டு பாம்புக்கு வைத்தியம் பார்க்குற மாரி தான். இல்லையா? பாம்பு படுத்துக்கிட்டே இருக்கு. அது ஏஞ்ச உடனே டக்குன்னு உஷாராயிடுவாங்கல்ல. பாம்பு, புலி எல்லாமே. அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது, ஆ இந்த ஸ்திதி தான் உயர்ந்த ஸ்திதின்றார். ஆத்மா, பரமாத்மா, 3வது யாரும் கிடையாது. பரந்தாமத்திலே இருக்கிறதாவே கூட நெனச்சுட்டு இருக்கலாம். அங்க ம். ஒளிப்புள்ளி, நான் பக்கத்துல இருக்கிறேன் பாபா கூட. சக்தி நிரம்பிட்டே இருக்குது. நான் அங்க இருந்துகிட்டு இந்த உடம்பை இங்க இயக்குறேன். அங்க இருந்துகிட்டே இயக்குறேன். அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கிறது. அது பெஸ்ட் அது. ரிமோட் 24 ஹவர்ஸ் ரிமோட்ல பாபா காரியம். நினைவிலே இருக்கிறதுக்கு. மேட்ரிக்ஸ் படத்துல அது மாரி காட்டுவாங்க. ஒரே இடத்திலேயே ஒருத்தன் படுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அவனுடைய உடம்பு வேற எங்கேயோ இருக்கிற மாரி காட்டுவாங்க. அந்த படம் புரியல. பட் நம்ம ஞானத்துக்கு அது கொஞ்சம் உதவி செய்யுது. ஆ வேற ஏதாவது பார்க்கிறீங்கனாலும் பார்க்கக்கூடாதுன்றாரு. ம். பார்த்தா நீங்க அவர மட்டும் தான் பார்க்கணும். பேசினா அவர்கிட்ட மட்டும் தான் பேசணும். சூப்பர். அதான் சரண்டர். அர்ப்பணமாகுது. ம். அடிமை. வேற எஜமான் அவரு தான் வாழ்க்கை. வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கணும். ஆ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முஸ்லிம் நாட்டுல வந்து வீட்டு வேலை செய்றதுக்கு போறாங்க. இலங்கையில இருந்து ரொம்ப சின்ன வயசுலயே போயிட்டாங்க அவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இவங்க வந்து தெய்வம் மாதிரி அப்படின்றாங்க. ம். ஆனா டார்ச்சர் பண்றவங்களும் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு நல்ல இது அமைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பிரச்சனைன்னு வந்தா நம்பளே தேவையில்லாம இவங்களோட தொடர்பு, அவங்களோட தொடர்புன்னு கள்ள தொடர்புல போய் மாட்டுனா தான் உண்டு. இல்லாட்டினா இவங்களே தனியா வீடு குடுக்குறாங்க. நம்மள பார்த்துக்கிறாங்க கேமரா வச்சு. எங்க போனாலும் நடந்து போறதெல்லாம் கிடையாது. வண்டியில தான் போறோம். வரப்போறோம். ம். இதுக்கு மேல என்ன ஒரு வேணும்? சேஃப்டியான இதுக்கு ரொம்ப மேல வேற என்ன? சேஃப்டியா. ஆ. ம். சோ அப்ப அப்ப அங்க எஜமானன் மட்டும் தான் எல்லாமே. மற்றவர்களோட அவங்க ம். பேசுவாங்களான்னு கூட தெரியாது. மேபி அவங்க எஜமானரோட மட்டும் தான் பேசுவாங்களோ, இல்லன்னா ஃபோன் வேணா பேசிக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப இங்க அது கூட பாபாவோட மட்டும் தான் நீங்க பேசணுன்றாரு. இந்த ஸ்திதி இருந்தால் தான் மாயாவை வெல்ல முடியும். இல்லையா? அப்படியே போர் அடிக்குது யாருக்காவது ஃபோன போடு. பாபா குழந்தைகளே நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ம். சும்மா கேட்டா நாங்க ஞான சிந்தனை பண்றோம். என்ன 4 மணி நேரமா? அந்த அளவுக்கு கடந்துறீங்களா? அப்ப அப்ப பாருங்க. பாபா பாபா அவர் தான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு.
இப்ப மனிதர்கள் கிட்ட நான் ஞானம் பார்க்க சொன்னா, ஆமா இவருக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியாதான்ட்டு மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படியே நம்ம சொல்றத பாபா ஃபுல்லா எப்படி விரும்பி பேசலாம். கேட்பாங்க. ம். ம். அப்ப பாபா கிட்ட பேசுங்க. அவரு நானு என்ன அழைச்சிட்டு போறாரு. இது சுடுகாடு. எல்லாருமே செத்துட்டாங்க. சோ அதான் அதுக்கு தான் பாபா அந்த 3 கால ஞானம் என்னன்னா, எதிர்காலத்தில் நடக்கிறத இப்பவே நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க. அழிய போகுது. ம். அழிஞ்சிடுச்சு. ஆமா. ஆ ஆல்ரெடி ஈமச்சடங்கு பண்ணியாச்சு. பட்டு வராது. ம். ம். ஆல்ரெடி நம்ம ஈமக்கிரியை. ஆல்ரெடி ஈமக்கிரியை பண்ணியாச்சு. இப்ப யாரும் கிடையாது. என்ன குடும்பத்துல இருந்தே பண்றோம். அவங்க அந்த ம். சங்கராச்சாரியர் குரூப்லாம் வந்து வெளியில போயிட்டு பண்ணுவாங்க. சன்னியாசம் ம். மேற்கொண்டுட்டு பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்துல இருந்துகிட்டே புத்தியினால பண்ணியாச்சு. இப்ப அவங்க அந்த குடும்பத்த தான் விட்டுருப்பாங்களே தவிர, அவங்க குரூப்போட அந்த கணக்கெல்லாம் இருக்கும். சம்பந்தம் ஆமா. இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்கே ம். இங்கேயே கிடையாதுன்றது. ம். பாபா கூட மட்டும் பேசிக்கிட்டு இருங்க. பாபாவ மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இல்ல ம். அவரை விட ஏன்னா எல்லாருமே ஆத்மா தான். இருக்கிறதுலே உயர்ந்தவர் அந்த ஆத்மா தான். அப்படிப்பட்ட உயர்ந்தவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது பார்க்க பார்க்க ஆத்மா வேற அழுக்கெல்லாம் எரியுது. ம். அதையும் நினைக்கணும். இல்லாட்டினா சார்ஜ் போடுறதா நினைச்சுக்கணும். ஆத்மா சார்ஜ் ம். 100% ஏத்தியே ஆகணும். ஒரு செகண்ட் கூட கேப் ம். விடக்கூடாது. கேப் விடுற டைம்லாம் ஏத்துன சார்ஜோட நிக்காது. இறங்க வேற செய்யும் சல்லுன்னு. ம். அது ம். வேற ஞாபகத்துல இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அது நமக்கு நல்லா தெரியும் சிஸ்டர். இப்ப நம்ம வந்து ஆ பாபா நினைவுல இருக்கிறோம். அல்லது ஒரு முரளி ஏதோ ஒண்ணு படிக்கிறோம். அந்த போதை அப்புறம் நீங்க வேற ஏதோ ஒரு வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு மாதிரி குறையுது. பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்கும். அதுதான் உலகத்துடைய வைப்ரேஷன். அந்த ம். வைப்ரேஷன் வருது. இப்ப பாபா சுத்திக்கிட்டே ம். இருந்து அது அது வெளில தொரத்திக்கிட்டே இருக்க சொல்றாரு. அத நம்ம அதான் கொஞ்சம் சக்கரம் வெட்டுறது. ம். அதான் விஷ்ணு கையில சக்கரம் சுத்தி அத வெட்டுற மாரி காமிக்கிறது கரெக்ட். அதுதானே? விட்டீங்கன்னா அது அதான் வந்துரும். நினைவுகள். கரெக்ட் ஆ வரும். ஆ விட்டீங்கன்னா ம். கரெக்ட். ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கலாம் பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நெறைய ஆமா. பேர் இப்படி நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. அந்த அரவிந்த் கண் மருத்துவமனைலாம் அப்படித்தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ம். அதை விட வைப்ரேஷன் இங்க போய்க்கிட்டே இருக்கும். பலருடைய வைப்ரேஷன் இப்படி இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாயுமண்டலத்த. இதான் 24 ஹவர்ஸ் வேலை நமக்கு. இதயம் நின்னாலும் இது நிக்கக்கூடாது. இதயம் எப்படி நிக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி நிக்காம இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துகிட்டே இருக்கணும். ஹார்ட் எப்படி ம். ஆட்டோமேட்டிக்கா பண்ணுதோ, அது நமக்கு கரெக்ட். சப்கான்ஷியஸ்லயே பதிஞ்சிரணும். ஆமா. கண்டிப்பா. மாயாஜித் அப்பதான் மாயாஜித் ஆக முடியும்ன்றது. ம். மாயையை வென்றவர் தான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். அது மட்டும் இல்ல, எதையும் எதிர்பார்க்காத தூய்மையான அன்பு முழு கல்பத்திலும் இப்ப மட்டும் தான் கிடைக்குதுன்றது. ம். சொர்க்கத்திலும் தூய்மையான அன்பு தான். பட் இந்த அளவுக்கு இல்லையா? அங்க கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கலாம். அம்மா இவங்க பாபா நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கலையே. ஆ. இல்லையா? அங்கேயாவது அப்பா, அம்மாவ பார்த்துக்கும். சும்மாவாவது பார்த்துக்குவோம். அந்த மாரியாவது இருக்கும். இங்க அதுவும் கிடையாதே. ம். அப்ப ஒரு முறை தான் கிடைக்குது. பரிசுத்தமானவர்கிட்ட இருந்தே கிடைக்குது. அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அதுதான் முக்கியம். கிடைக்கிறத விட கிடைக்குதுன்னு ஞாபகம் வைக்கும்போது தான் சந்தோஷம் வரும். ம். இல்லாட்டின்னா பாபா சொல்லுவாரு. ஒரு ராஜா வந்து ஒரு ஒரு சாதாரண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, அந்த பொண்ணு அவங்க வீட்டையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா, "எம்மா நீ போம்மான்ட்டு" அனுப்பிச்சுடுவாரு. இங்க எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்குது. இன்னும் அதையே உன்னால விட முடியல. அந்த மாதிரி தான் எப்படிப்பட்டவருடைய அன்பு கிடைச்சிருக்குது. என் கணவன் என்கிட்ட பேசவே மாட்றாரு. இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இங்க யாரு கிடைச்சிருக்கிறாருன்னே உங்களுக்கு தெரியலன்றார். இவரு கிடைச்ச பிறகு எதுக்கு அதுன்றார். அதுதான். அததான் ஞாபகம் வைக்க வைக்க தான் அந்த போதை வரும். அது வராத பொழுது தான் நமக்கு வந்து அதாவது அந்த போதை எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு செக் பண்றதுக்கு தான் டெஸ்ட் பேப்பரே வருது. டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வருதுன்னா, இந்த போதை நீங்க அந்த அளவுக்கு ஏத்தலன்னு அர்த்தம். இந்த போதையில அது தெரியாது. அப்ப அந்த மாரி பிரச்சனை வரும்போது, வாவ்! இந்த போதையில எனக்கு அது தெரியாத அளவுக்கு நான் வெளில வந்துட்டேன். அப்படின்னு உங்களுக்கு போதை வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நாரதர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஆ
மன்மதனை வந்து இந்திரன் அனுப்புவான். அவருடைய தவத்தை கழிச்சிடு, அவன் ஏதோ சொர்க்கத்தை பிடிக்க போறான் போல இருக்குது, அவன் தவத்தை முதல்ல கலை அப்படின்ட்டு. இவர் பாட்டுக்கு தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்திரன் வந்து அம்பு விடுவான். அது தெரியாமலே அவன் தவம் பண்ணிட்டு இருப்பாரு. முடிஞ்ச உடனே கால்ல விழுந்து கும்பிடுவாரு. சிவனுக்கு அடுத்தபடியா நீங்க தான் என்னை வென்று இருக்கிறீங்கன்னு. உடனே அந்த போதை வந்துடும். நான் காமத்தை வென்றுட்டேன். அது ஒரு நெகட்டிவான விஷயம் மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த போதை இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த போதை தான் மீண்டும் மீண்டும் நீங்க விழாம தடுக்கும். நான் வென்றவன்ற போதை. அததான் பீஷ்ம பிதாமகர், நான் மரணமில்ல வரம் வாங்கி இருக்கிறேன், உன்னால என்ன அழிக்க முடியாதுன்னு. அது திரும்ப திரும்ப மனதுல சொல்ல சொல்லதான் அது பிராப்தி ஆகுது. அது மாதிரி இது ஞாபகம் இருக்கணும். எப்படிப்பட்டவருடைய அன்பு கிடைச்சிருக்குது, உலகத்திலே உயர்ந்தவரோட அன்பு கிடைச்சிருக்குது. மத்தவங்க அன்பு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன? இந்த அன்புல எதையும் மறப்பியா? அதுக்குதான் கடைசியில அனைத்தையும் அபகரிக்கும் போதும் அந்த அன்புல மூழ்கி இருக்கிறீங்களான்னு செக் பண்றேன். கடைசியில அந்த உலக அழிவெல்லாம் நம்ம அப்படி பார்க்கணும். இந்த அன்புல மூழ்கி இருக்க முடியுதா? நீங்க அந்த அன்புல மூழ்கி இருந்தா மத்ததெல்லாம் தானாவே கரெக்டா நடக்கும்ன்ற. நீங்க அன்புல மட்டும் மூழ்கிருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு அன்புலயே மூழ்குங்க. மத்ததெல்லாம் பாபா பாத்துக்குவார். செம பவர்ஃபுல்லான இது. ஏன்னா வேற யாராலையும் அடைய முடியாதது அடைஞ்சிருக்கோம். எச்சி விழுங்காம நோன்பு இருக்கிறாங்க முஸ்லிம்கள் 40 நாளோ ஏதோ. அவங்களுக்கு கிடைக்கல. அகோரிகள் ட்ரெஸ் கூட இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. தவம் பண்றாங்க, பனிமலையில சட்டை போடாம உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்குது. வீட்டுல இருந்துகிட்டே இந்த போதையில எல்லாத்தையும் மறக்கணும் இருக்கும் பொழுது. அப்பதான் அவங்க உங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்படும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா இப்ப அலட்சியமா இருந்தோம், அப்ப துடிப்போம், அப்ப நீங்க அந்த போதையை ஏத்தல, அந்த சக்தி எடுத்துக்கல அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்புறம் எடுத்துக்கவும் முடியாது. இப்ப எடுத்துக்கிறதுதான் கடைசி நேரத்துல நம்மளை காப்பாத்தும். கண்டிப்பா. அதுலயும் இந்த போதை வந்து பாபா நினைவு பிளஸ் முரளி. அந்த முரளியை நினைக்கிறது. ஒரு நாள் முரளி படிக்கல, இந்த அவ்விக்த முரளி படிக்கலனாலே டிஃபரன்ஸ் தெரியுது. பயங்கரமா தெரியுது. என்னால பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு தோணுது. சோ இப்ப கிடைச்சிருக்குது. எந்த நேரம் வேணாலும் கரண்ட், இன்டர்நெட் எல்லாமே போயிடும். இருக்கும்போதே படிச்சு மனதுக்குள்ள அசைப்போட்டு கடைசியில எல்லாம் உங்ககிட்ட போனதுக்கு அப்புறம் மைண்ட்லயே அது மட்டுமே இருக்கணும். மத்தது இருந்துச்சுன்னா இது இருக்காது, தங்காது. இது வேற இருக்குது, தங்க பாத்திரத்துலதான் தங்கும். அப்ப வேற எதையும் மைண்டுக்குள்ள விடாம பாத்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப மெமரியில எவ்வளவு ஏத்தி வச்சுக்கிறோமோ ஏத்திக்கிட்டாதான் நம்ம அடுத்த கல்பத்துல கடைசி ஜென்மம் வரைக்கும் அது காப்பாத்தும் நம்மள. டக்குன்னு புடிச்சு இழுக்கும். ஆமா, பாபா வரும்போதும் டக்குன்னு புடிச்சு இழுக்கும். கரெக்ட். அதிலும் குறிப்பா கடைசி நேரத்துல வர ஒரு டெஸ்ட் பேப்பருக்கும் என்னென்ன ஆயுதத்தை எடுக்கணுமோ எடுப்போம். அந்த இயேசு கிட்ட வந்து சாத்தான் உன்னை இந்த இடத்துக்கே அதிபதி ஆக்குறேன் அப்படி இப்படின்லாம் ஆசை காட்டும் போது அதெல்லாம் செக் பண்ணக்கூடாதுன்னு வேதத்துல போட்டிருக்குன்னு அதுக்கு கான்ட்ரரியா ஏதோ சொல்லி அப்பளப்ப சாத்தானேன்ற. அது மாதிரி மாயை வரும்போது அதை எதிர்க்க வேண்டிய ஒரு பாயிண்டும் இருக்குது. ஆனா அது அந்த நேரத்துல ஞாபகம் வரணும்னா மைண்ட் கிளியரா இருக்கணும். வேற எதுல மாட்டிக்கிட்டாலும் மைண்ட் ஒர்க் ஆகாது. எடுத்தோடனே புத்தியில தான் மாயை அடிக்கும். அப்ப மாயை அடிக்காம நம்மள பாத்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். யாராலையும் அடைய முடியாததை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற அந்த போதையும் நிச்சய புத்தியும் இருக்கணும் அப்படிங்கிற. சோ யாராலையும் அடைய முடியாது, கடவுளே அடைஞ்சிருக்கிறேன். அந்த முருகனை அடைஞ்சதுக்கே ஒரு பாட்டு இருக்கும், மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்குன்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். சோ அப்ப இங்க கடவுளையே, அதுதான் முக்கியமான விஷயம். முருகன்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நாம தான் முருகன் ஆகுறோம், அவருடைய குழந்தையா பிறக்கிறோம். ஆனா கடவுளையே அடையிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த போதையும் நிச்சய புத்தியும் இருக்கணும். சூப்பர் சிஸ்டர். ஆக்சுவலா இந்த போதையிலே இருப்போம் நம்ம. அடுத்தது அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ.